अकेले आता है, चला गया। फिर भी थोड़ा डरता है अकेले आएगा तो। जल्दी जल्दी चलो। कुछ नहीं करेगा, सब बोलते हैं सही है, लेकिन कभी कभी उन लोग का क्या होएगा तो वो क्या मालूम। अरे मैं अपने आँख से देखी थी, वो दौड़ा था उसे। இந்த ஆன்ட்டிக்கு அந்த மாடை பார்த்து கருப்பு கலர் கொடையை வச்சுருக்கனால முட்டை வந்துடும் பயப்படுறாங்க. மாடு எப்போதுமே அந்த கோயிலில் தான் நிற்கும். இது ஒரு கோயில், அதனால் இது கோயில் மாடு. அந்த காலை எப்போதுமே அங்கே தான் நிற்கும். பட் இந்த வழியாக வரும்போது இந்த சைடு கிராஸில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பயமாக தெரியும், ஐயோ வந்து முட்டிடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் நிறைய மாடுங்க வந்து ரோட்டில் நிற்கிது, தூக்கி போட்டு மிதித்து கொலை பண்ணுது, அந்த மாதிரிலாம் நடக்குது. அதுக்காகவே கொஞ்சம் மாடுங்களை வந்து நம்ம வரும்போது யோசித்து பார்த்து பயந்து தான் வர வேண்டியிருக்குது. அதான் அங்கே ஒரு சிஸ்டர் என் கூட வந்துட்டு நான் கருப்பு கலர் கொடை வச்சுருக்கேன், என்னை பார்த்தா முட்டிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பேசிட்டு கூட வந்துட்டு போகிறாங்க. நானுமே அன்றைக்கி வரும்போது ரொம்ப நேரம் க்ராஸ் பண்ணவே இல்லை, அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. நானும் போயிடும் பார்த்தா போகவே இல்லை. அப்புறம் அப்படியே சைடு வாக்கில் புல்லுக்குள்ளே நுழைஞ்சி, அந்த புல் எவ்வளவு இதாக கிடக்கு தெரியுமா, சவதி இதுமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் சைடு வாக்கில் ஓடி போய் ஒன்று. ஆனால் சவதி அவ்வளோ சவதி கிடக்குது, பாம்பு பூச்சி கிடந்தாலும் தெரியல. இந்த மாட்டுக்கு பயந்துவே ஓட வேண்டியிருக்கு. ஒருத்தவங்க நம்ம வீட்டில் மாடு இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்குமே நான் போனேன்னா சில மாடு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அவங்கள ஒன்றும் செய்யாது. சடனாக நம்ம உள்ளே போய் பார்க்க போகும்போது, உள்ளே நுழையும் போது நம்மளை பார்த்துட்டு மீன்ஸ் கொம்பாட்டிகிட்டு வரைக்கும் அப்படியே மறைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் போனால் கூட மண்டையை ஆட்டிகிட்டு ஒரு மாதிரி இது பண்ணும். அதுக்காக பயந்து போய் ஓடி இருந்தது. முன்னாடிலாம் சல்ட்டாக பக்கத்தில் போய் நிற்கலாம் எல்லா மாடுக்கிட்டையும். இப்போ அப்படி கிடையாது. எல்லா மாடும் எந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல. மனுஷனே மாறும்போது மாடுக மாத்திரம் என்ன சும்மாவா? அதனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், விலகி தான் இருக்கணும். அதான் நன்று.